நேற்று நாம் பார்த்த அந்த தனிமை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய 3D 5D எனர்ஜி கரெக்ஷனாக மாறிட்டுருக்கு. அவங்க உங்களை தேடி வரப்போகிற அந்த வினாடி நெருங்கிடுச்சு. கார்ட்ஸ் என்ன எனர்ஜி ஷிஃப்ட்டை நமக்கு காட்ட போகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து செக்மெண்ட் ப்ரோட்டோகால் எபிசோட் 2. ஸோ என்ன எனர்ஜி ஷிஃப்ட் உங்கள் காதல் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, அந்த தனிமை எந்த எனர்ஜி ஷிஃப்ட்டை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டுருக்கு, உங்கள் கனெக்ஷன் வந்துட்டு வாவ் உமன் ஹோல்டிங் எ காயின் அண்ட் ஆல் டைட் அப். இது ரெண்டுமே வந்து ஒரு பிளாக்கேஜாக வருது. ஸோ உங்களை கட்டி போட முயற்சி நடக்குது, அது உங்களை கட்டி போட்டாங்க, அவங்க வர துடிச்சிட்ருக்காங்க. இப்போ என்ன அட்டாக் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, எனர்ஜெட்டிக்கலாக உங்களை கட்டி போட்டு உங்களை பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் யார், நீங்கள் ஷெக்மத் சேனலோட வியூவர்ஸ் அண்ட் நீங்களே ஒரு ஷெக்மத் ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த். இது நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. பட் இதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. எப்படி உங்களோட இன்கம்மை, உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அட்டாக் பண்ணுற மூலம் உங்களை கட்டி போட முடியும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வெக்கமே இல்லாமல் மேஸ்குலினோட போவீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியல, பாவம், வெரி பிட்டி. ஸோ காதில் என்ன ஈகோ வேண்டி கிடக்கு, என்னோட பணம் உன்னோட பணம், நீ சம்பாதிக்கிறது நான் சம்பாதிக்கிறது, அந்த கான்செப்டில் இருந்ததுன்னா அது உண்மையான காதலாகவே இருக்காது, எல்லாமே நாம அப்படின்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இங்கே வந்துட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. இதெல்லாமே இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. பிரபஞ்சம் வந்து அதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இட்ஸ் ஹேப்னிங் ரைட் நவ். இது இப்போ நடந்துட்டுருக்க ஒரு எனர்ஜி ஷிஃப்ட். இதில் 3Dயில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, 5Dயில் என்ன நடக்குது, அவங்க 3D 5Dயில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த எனர்ஜி ஷிஃப்ட்டை நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்க போகிறீங்க. இது வந்து ஒரு அட்டெம்ப்ட் எனர்ஜி மேனிப்புலேஷன் தான் வந்து நடக்கிறது. இந்த எனர்ஜி மேனிப்புலேஷனை நீங்கள் எப்படி வந்து உங்கள் காதலில் உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்க போகிறீங்க, வாட் இஸ் த கீ, அதுதான் பார்க்க போகிறோம். பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ உங்கள் ஆள் தெளிவாக இருக்காங்க, அதாவது குதிரை ஏறிட்டாங்க, வந்துட்டுருக்காங்க, ஸ்லோ மூவ். நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கிற ஸ்லோ மூவிங். உங்களுக்கு பார்த்தா அவங்க மூவ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஆனால் வந்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் உண்மை, அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 5Dயில் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துடலாம். த லவர்ஸ் ஆல்ரெடி 5Dயில் யூனியன் நடந்துருச்சு, உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இட்ஸ் அ கன்ஃபர்ம்டு மெசேஜ். ஸோ 5Dயில் நீங்கள் உங்கள் சைடு பார்த்திங்க அப்படின்னா யூனியன் முடிஞ்சிச்சு, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. யூனியனுக்கு யூ ஆர் ரெடி. உங்கள் சைடு உங்கள் எனர்ஜியில் 5Dயில் யூனியன் ஆல்ரெடி நடந்துருச்சு. 3Dயில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நைட் ஆஃப் சோர்ஸ், கிளாரிட்டி. நீங்கள் சேஸர் எனர்ஜியில் இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து எதை சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, காதலோட உண்மை, அதாவது யூனியன், டிவைன் யூனியன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, உங்களோட டிவைன் பர்பஸ், உங்களோட கோல்ஸ், உங்களோட டார்கெட்ஸ். இதில் வந்து நீங்கள் ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. இப்போ உங்களது வந்து ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்குது, இல்லைனா ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே மாற போகிறது. இங்கே நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த பர்சன் வந்து உங்களோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மாஸ்குலின் உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் மாஸ்குலின் ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க. பட் நீங்கள் ஃபுல் அப்படி ஜெட் மாதிரி போயிட்டுருக்கீங்க. அதனால் இந்த மாஸ்குலின் ஸ்லோவாக வரதுனால எந்த பெரிய பாதிப்பும் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்படாது, எனர்ஜெட்டிக்கலாகவும் ஏற்படாது. இதனால தான் பேனிக் ஆகிற காமிக் எனர்ஜியாக சரி, இல்லை உங்கள் சைடு பேரண்ட்ஸ், அவங்க சைடு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பெல் பண்ணுறது, உங்களை டைவர்ட் பண்ண பார்க்குறது, உங்கள் மணி ஃப்ளோவை கட் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப அறிவாளித்தனமான வேலையெல்லாம் பார்க்கணும். நம்மளால் இப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் பென்டிகல்ஸ், இம்பேலன்ஸ்டு. நம்மளுக்கு எப்போவுமே இம்பேலன்ஸ் வந்து கை வந்த கலை. எப்படி வந்து சொதப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை கேட்கலாம். ஸோ இம்பேலன்ஸ்டு. இப்போ வந்து எதை ஃபஸ்ட் பண்ண போகிறாங்க, 5Dலேயே அவங்க இம்பேலன்ஸ்டு தான். ஸோ அப்போ 3Dயில் கேட்கவா வேணும், சொல்லவே தேவையில்லை. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, மாஸ்குலின் இன்னும் வந்து 5Dலே தத்தளிச்சிட்ருக்காங்க. மேபி உங்கள் பேலன்ஸ்க்கு 5Dலே இன்னும் தடுமாறிட்டு இருக்காங்க. த சன். இப்போ 3Dயில் மனுஷன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வாட் இஸ் திஸ் இம்பேலன்ஸ் தென்? 5Dயில் ஹாப்பினஸ். அவங்களுக்கு நீங்கள் தான் சந்தோஷம். உங்களை விட்டு அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க 3Dயில். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. வாட் அ ட்விஸ்ட். தென் வை திஸ் 2 ஆஃப் பென்டிகல்ஸ் ஸ்பிரிட்ஸ், வை திஸ் 2 ஆஃப் பென்டிகல்ஸ்? அப்போ எதில் இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க, எதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க 5Dயில்? த எம்ப்ரஸ், 8 ஆஃப் கப்ஸ். அவங்க இம்பேலன்ஸ்டுக்கான காரணம், ஓ மை காட், வாட் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. 5Dயில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த கனெக்ஷன் வந்து நிச்சயமாக கிரவுண்ட் ஆகும். நீங்கள் வந்து செம்ம சாலிடாக இருக்கீங்க. ஆனால் இது இந்த பர்சனுக்கு தெரியாது. 5Dயில் நீங்கள் வந்து
நீங்கள் யூனியனை ரியலைஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. ஆனால் இந்த பர்சனை சேஸ் பண்ணல. 5Dயில் இந்த பர்சனை தனிமையில் விட்டுட்டீங்க. இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் நிலக்குலைஞ்சு போயிருக்காங்க. அதுதான் 5Dலே நடக்குது. அதுதான் இந்த பர்சனை 3Dயில் இந்த சந்தோஷம் நீங்கள் தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண வைக்குது. அங்கே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், அவங்க தான் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். நீங்கள் வந்து பிறந்ததே வந்து இந்த காதலுக்காக தான். இது எல்லாமே உங்களுக்கு 5Dயில் நல்லாவே தெரியும். 5Dயில் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த யூனியன் நடக்க போகிறது. பட் நீங்கள் என்ன பண்ணீங்க, சேஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக உங்கள் எனர்ஜியை எடுத்துட்டீங்க. நீங்கள் யார், நம்ம ஆள் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ரொம்ப கிளவராக, ரொம்ப அறிவாளித்தனமாக எனர்ஜியை மட்டும் உறிஞ்சிட்டீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி போனோன்னையும் சக்தி இல்லாமல் சிவன் என்ன பண்ணுவாங்க, தடுமாறி போகிறாங்க. அந்த நிலை தடுமாற்றம் தான் இங்கே 2 ஆஃப் பென்டிகல்ஸ். இது வந்து ஜக்லிங்கே கிடையாது, 8 ஆஃப் கப்ஸ். அவங்களால உங்களை விட்டு போக முடியல. நீங்கள் போயிட்டீங்க தெளிவாக ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டீங்க. நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, உங்களோட இண்டிபெண்டன்ஸ், உங்களோட ஓன் க்ரியேஷன். பின்னாடி யார் துரத்திட்டு வர்றது, த எம்பரர். வாங்கயா வாங்க, த குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, நீங்கள் எதை துரத்திட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். உங்களை தொடர்ந்து இந்த பர்சன் வந்துட்டுருக்கிறது த எம்பரர். அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த எம்பரரோட சந்தோஷம் யார் தான், த எம்ப்ரஸ். இங்கே மிஸ் பண்ணதை 5Dயில் மிஸ் பண்ணதை இந்த பர்சன் 3Dயில் மிஸ் பண்ண தயாராக இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஸோ எப்படி இந்த கேப் அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க, அங்கே மிஸ் பண்ணல, இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க, இங்கே மிஸ் பண்ண விரும்பல. 7 ஆஃப் வான்ஸ் போராட போகிறாங்க. இந்த 3Dயில் அவங்க இறங்கி வேலை செய்ய போகிறாங்க. எதுக்காக, இந்த காதலுக்காக. அவங்க வந்து 5Dயில் பண்ண அந்த தப்பை 5Dயில் கரெக்ஷன் பண்ணுறது ஈஸி. ஏன்னா அங்கே சோல் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். அதனால் அவங்க 5Dயில் என்ன கரெக்ஷன் கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த யூனியன், இந்த கேப் அவங்க எப்படி பிரிட்ஜ் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பவரில் நிற்கிறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கேப்பை இந்த மாஸ்குலின் எப்படி பிரிட்ஜ் பண்ண போகிறாங்க, ஹவ் ஆர் தே கோயிங் டு டூ இட். வாவ், மாஸ்டர் பிளான் வச்சுருக்காங்க. விசிட்டிங். இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களை விசிட் பண்ண போகிறாங்க. நீங்கள் போயிட்டீங்க 5Dயில் சோலுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா சோல் ஒரு ட்வின் ஃப்ளேம்னா அந்த சோல் வந்து ட்வின் ஃப்ளேம், லவ் எதுவாக இருந்தாலும் உங்கள் சோல் ஒன்று டை ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுங்கிறது விட்டில் பூச்சிக்கு விளக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி தான் அந்த பர்சன், விளக்கு நீங்கள் தான். நீங்கள் ஒளியை நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட ஒளி அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க. அன்எக்ஸ்பெக்டட் விசிட். நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் 3Dலையும் அவங்க பண்ண போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 99.9% வாய்ப்பு இருக்குது. வீடு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் போதுமா. எதுக்கு வராங்க, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. அவங்க வந்து சும்மா வெட்டியாக இருக்கிறதுக்குலாம் வரல, சும்மா உங்களை பார்த்துட்டு போகிறதுக்காக வரல. இதை தடுக்கிறதுக்கு தேர்ட் பார்ட்டி ஸ்னீக்கி ஸ்னேக் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. என்ன பிளான், உங்களை வந்து தடுமாற வைக்கிறதுக்கு, உங்களை வந்து இந்த பர்சன். அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் அட்டாக் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டினா உடனே நீங்கள் வந்து டெரர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலியாக கூட இருக்கலாம், இல்லைன்னா சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம இது பார்த்தோம் நேற்று ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்னேக் எனர்ஜி ஒரு பொலிட்டீஷியன், அதுவும் ஸ்னேக் எனர்ஜி தான் வந்தது, இதுவும் ஸ்னேக் எனர்ஜி தான் வருது. ஃபேக் ப்ரொஃபைல். உங்களை வந்து உங்கள் 2 பேர்த்தோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையும் இவங்க ஃபேக் ப்ரொஃபைல் வச்சு வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களா, பண்ணலையா, உங்களோட ப்ரொஃபைலுக்கு உங்களோட போஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களா இல்லையா, நீங்கள் 2 பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, ஃபாலோ பண்ணலையா, இல்லைனா சீக்ரெட் அக்கௌண்ட் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. சீக்ரெட் அக்கௌண்ட் வச்சுருந்தா நீங்கள் சொல்ல போகிறீங்க, அது பேரே சீக்ரெட் அக்கௌண்ட் தான். இந்த அறிவாளிங்க அதை தேடிட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து அவ்வளோ அறிவாளி அப்பாட்டக்குறங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் இந்த பர்சன் வந்து நேரில் வர போகிறாங்க. உங்களோட ஃபோன்ஸ் டேப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்னேக் வந்துருச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா திருட்டுத்தனம். ஓ மை காஷ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால இந்த பர்சன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, ஓகே, நேரில் போய், அதனால தான் நேரில் வந்ததுக்கப்புறம் கம்யூனிகேஷன் வந்ததுக்கப்புறம் நேரில் வரல. அவங்க நேரில் வந்து மேபி உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் நம்பர் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் புதுசாக ஒரு வழி கண்டுபிடிக்க போகிறீங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேர் நேரில் தான் பேசிக்க போகிறீங்க, நாட் த்ரூ ஃபோன். அது நீங்கள் இப்போ இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நீங்கள் பேச போகிறது. அந்த பர்சனுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. மேபி அவங்க ஃபோனை ரீசெண்டாக அவங்க ஹேக் பண்ணியிருக்கலாம், சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட். அதனால் இந்த பர்சன் எல்லா டோட்டல் பிளான் சேஞ்ச். நான் நேரில் போய் பேசிக்கிறேன், யாரும் எந்த இதுவும் பண்ண முடியாது. அப்போ என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைமில் இந்த கார்டன் அந்த கேட், இட்ஸ் டைம்.
இவ்வளோ நாளாக வந்து இந்த காதல் வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்தது. இப்போ இந்த காதல் கதவு திறந்துட்டு வெளியில் போகுது. இந்த டைம் இஸ் ஓவர். இந்த லைக் எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, உங்கள் கனெக்ஷன் த்ரெஷ்ஹோல்டை ரீச் பண்ணிச்சு. இனிமேல் வந்து ஓப்பன் தான். அந்த க்ளோஸ் டோர் ஓப்பன் ஆக போகுது. இது எப்படி யாராவது வந்து நாக் பண்ணால் நீங்கள் திறந்து தான் ஆகணும். நீங்கள் இவ்வளோ நாளாக க்ளோஸ்ட் ஆஃப் இருந்துட்டீங்க. மேபி நீங்கள் கோச் இருந்திருக்கலாம், உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இனிமேல் இந்த பர்சன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாக பறந்து போயிடும். உண்மையான காதல் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை கடந்து யூனியன் நோக்கி போயிடும். ஸோ ஸ்பெசிஃபிக் மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ஷ் எனர்ஜி. ஸோ இந்த பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ மூன் அண்ட் பேக். ஸோ இந்த பர்சன் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கெட் ரொம்ப வேகமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடைபெறும். வென் யூ லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் தான் இந்த பர்சன் உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க. லவ் போதுமா? லவ் லவ் லவ். ஆக்சுவலாக நான் சாங் எடுக்கலான்னு நோ ரெயின் நோ ஃப்ளாஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சால் தான் பூ பூக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக பெஞ்சது மழை, இனிமேல் காதல் பூ. இந்த யூனிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா த லவ்வர்ஸ் அப்படின்னே டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். இல்லைனா இந்த எனர்ஜி இப்படி காற்றோடு போகிற மாதிரி போயிடும். இஃப் யூ வாண்ட் இந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு வேணும், அடுத்து நடக்க போகிறது இந்த பெரிய மாற்றம், உங்கள் வீட்டு டோர் அவங்க நாக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பெரிய மாற்றத்தை வெல்கம் பண்ணுங்கள். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.